கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்ச் 9. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, நம்பிப்பார், அவர் காப்பார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18 நம்பிக்கையின் வலிமையும் தாமதமும். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைய வேத பகுதியானது ஒரு புது நம்பிக்கையை நம் வாழ்க்கையில் கொண்டு வந்துள்ளது. நம்பிக்கை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகப்பெரிய வலிமையை கொடுக்கக்கூடிய கை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் நம்பிக்கையினாலேயே நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நிறைவேற காலதாமதமாகும் போது நடுக்கமும் திண்டாட்டமும் உண்டாகிறது. ஆனால் தேவனை நம்பினவர்களின் நம்பிக்கை ஒருபோதும் அவர்களை கைவிடாது. எத்தனை கைகள் நம்மை தள்ளிவிட்டாலும் அவர் மேலுள்ள நம்பிக்கை என்னும் கை நம்மை கைவிடாது. தேவனால் நான் எட்ட முடியும் என்று நீ கொண்ட மிகப்பெரிய நம்பிக்கையின் முன் எட்ட முடியாத வானம் கூட உயரவில்லை. பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் தேவனை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய தாமதம் தர மறுப்பதற்கு அல்ல, தரமாயிருப்பதற்காகவே. தாமதித்தாலும் தயங்காமல் தயாபரன் மேல் நம்பிக்கை கொண்டிருப்போம். நம்பிக்கை நீரூற்றுகள். வேதாகமத்தில் நம்பிக்கையுடைய சிறகுகள் பலர் கண்ணீரெனும் நீரூற்றை திறந்து தேவனின் இரக்க ஊற்றில் நனைந்தார்கள். அவர்களில் சிலர். அன்னாள் அழுதாள், சமுவேலை பெற்றாள். ஆகாரின் கண்ணீர் தண்ணீத்துறவை திறந்தது. எசேக்கியா அழுதான், ஆயுள் 12 வருடம் கூடியது. நெகேமியா அழுதான், நெகிழாமல் எருசலேமை கட்டினான். எஸ்தர் அழுதாள், யூதருக்காக எழுந்து நின்று விடுதலை பெற்றாள். நீங்கள் எதற்காக அழுகிறீர்கள்? நிச்சயம் பதிலுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. வானவர் தோன்றும் போது வானம் அழகாகிறது. நம்பிக்கை தோன்றும் போது நம் வாழ்க்கை அழகாகிறது. சந்தேகத்தை எரித்துவிடு. நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு எப்போதும் ரோஜாதான் கண்ணில் படும், முட்களில்லை. எனவே நம்பிக்கையை விதைத்துவிடு. அப்பொழுது மகிழ்ச்சி தானாகவே மலரும். கர்த்தர் தாமே நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்கள் வாழ்வில் கட்டளையிடுவாராக.